வேண்டுமானால் காயப்படுவதும் கண்ணீர் சிந்துவதும் தமிழர்களாக இருப்பார்கள். 2 மாநில முதலமைச்சர்கள் பேசலாம், மனமிட்டு பேசலாம். விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டுப் போவதில்லை, கெட்டுப் போகிறவர்கள் விட்டுக் கொடுப்பதில்லை. ஏன் இந்த முயற்சியில் இறங்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் கேட்டது? ஒரு பெண்ணாக பிறந்த பேரரசி பாதுகாப்பு வளையத்தில் பத்திரமாக இருந்து தீர வேண்டிய பெருமாட்டி, தலைக்கு மேல் ஆபத்துகளை சுமந்து கொண்டிருந்த தங்கத்தாரகை டிசம்பர் 31 பொதுக்குழுவிலே பேசினார். இந்தியாவில் பெண்ணாக பிறந்தவர்கள் யாரையும் சார்ந்துதான் இருக்க வேண்டும். இந்தியாவில் பெண்ணாக பிறந்தவர்கள் முதலில் பெற்றதாயை சார்ந்திருப்பார்கள், அதற்கு பிறகு கட்டிய கணவரை சார்ந்திருப்பார்கள், அதற்கு பிறகு அந்த பெண் பெற்ற பிள்ளையை சார்ந்திருப்பாள். இந்தியாவில் பெண்ணாக பிறந்தவள் யாரோடாவது சார்ந்துதான் இருக்க வேண்டும். இதுதான் நிலைமை. ஆனால் எனக்கு அது கூட கிடைக்கவில்லை என்று அம்மா அந்த பொதுக்குழுவில் சொன்னார். அந்த பாக்கியம் கூட எனக்கு கிடைக்கவில்லை. இதை வினைப்பயன் என்று சொல்லுவதா? நான் சொல்லுகிறேன், இதற்கு பெயர் தான் விதி என்று அவர்கள் சொன்ன பொழுது நானே அழுது விட்டேன். அவர்கள் அன்றைக்கு நாம் பெண் கொடுத்தவர்கள். மாப்பிள்ளை வீட்டுக்காரன் ஒரு வக்கம் இருக்காது, புறம்போக்கா இருப்பான். பொண்ணு வீட்டுக்காரங்க வசதி உள்ளவங்களா இருப்பாங்க. ஆனாலும் நம்முடைய பிள்ளை கண்ணீர் வடிக்கப்படாதுன்னு சொல்லி பெண் வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு தாழ்ந்து போவாங்க. காவிரி புகுந்த வீடு, நம்ம தான் தாழ்ந்து போகணும்னு சொல்லி குடிசை வார்க்கில்லை பருவம் என்று கருதி அம்மா அவர்கள் மிகுந்த பெருந்தன்மையோடு பெங்களூருக்கு சென்றார்கள். கர்நாடக மாநில முதலமைச்சர் மிஸ்டர் ஷட்டர் அவர்களை சந்தித்து பிரச்சனைகள் அனைத்தையும் புள்ளி விவரத்தோடு அள்ளி கொட்டினார்கள். ஆனால் ஷட்டர் மனம் இறங்கவில்லை. ஷட்டர் சொன்னான், ஒரு ஷட்டர் கூட திறக்க முடியாதென்றான். அம்மா சொன்னார், ஏற்கனவே இருந்த முதலமைச்சர்கள் உன்னை விட பெட்டர், நீ வெறும் பட்டர், நான் போய் வருகிறேன் என்று வெற்றிகரமாக திரும்பி வந்து உச்சநீதிமன்றம் சொன்ன காரணத்தால் நான் பெங்களூர் சென்றேன். நீதியும் கிடைக்கவில்லை, நிவாரணமும் கிடைக்கவில்லை என்று மீண்டும் கதவை தட்டினோம். உச்சநீதிமன்றம் சொன்னது டிசம்பர் திங்கள் 5ஆம் தேதி தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று உத்தரவிட்டது. 5ஆம் தேதி திறந்துவிட்டால் 7ஆம் தேதி காலையில் தண்ணி வந்திருக்கணும். திருச்சிக்கு தஞ்சாவூருக்கு தண்ணி வரல. பொதுப்படைத்துறை அதிகாரிகளிடத்தில் அம்மா விசாரித்துக் கொண்டிருந்தார். தண்ணி வந்ததா? வரல. மீண்டும் உச்சநீதிமன்றத்தின் கதவை தட்டினார்கள் அம்மா அவர்கள். 5ஆம் தேதி உத்தரவிட்டதற்கு பிறகு தண்ணீர் இன்னும் எங்கள் பகுதிக்கு வரவில்லை. கர்நாடக மாநிலத்தினுடைய வக்கீல் உச்சநீதிமன்றத்தில் சொன்னான், தவறு நடந்துவிட்டது, ஒரு நாள் தாமதமாகத்தான் தண்ணீர் திறந்து விட்டோம், எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கர்நாடகத்துக்காரனை டெல்லியிலே மன்னிப்பு கேட்க வைத்த சரித்திரம் புரட்சி தலைவியினுடைய சரித்திரம். வாழி அவன் வளநாடு ஊழி உய்க்கும் பேருதவி மகவாய் வளர்க்கும் தாயாகி நடந்தாய் வாழி காவேரி என்று பாடினான் இளங்கோவடிகள். மகவாய் வளர்க்கும் தாயாகினா காவேரிக்கு நாம் எல்லாம் மக்கள் என்று பேசுகிறான் இளங்கோவடிகள். காவேரி நமக்கு தாய். அந்த தாய் தமிழ்நாட்டில் கால் வைக்க வேண்டும் என்றாலும் எங்கள் தாய் நினைத்தால் தான் நடக்கும் என்பதை இன்றைக்கு நாங்கள் எழுதியிருக்கிறோம். நீ கவலைப்பட்டியா? உனக்கு இதுல ஏதாவது அக்கறை இருக்கா? நீ முரசொலியில எழுதிட்டே இருப்ப. முல்லை பெரியார் பிரச்சனையில இன்னைக்கு பொங்கலுக்கு அடுத்த நாள் லோயர் கேம்புக்கு வந்து பென்னிக்குக்கனுடைய மணிமண்டபத்தை அம்மா திறந்து வச்சுட்டாங்க. தன்னுடைய சொந்த சொத்துக்களை விட்டு தமிழர்களுக்காக கட்டினான். பல்வேறு விதமான உயிர் தியாகங்கள் செய்ததற்கு பிறகு கட்டப்பட்ட அணை. அந்த அணை 100% நமக்கு உரிமை உள்ள அணை. அந்த அணையை உடைப்பேன் என்கிறான் அச்சுதானந்தன். கடப்பாறை எடுக்கிறான் உம்மன் சாண்டி. அன்னைக்கு நமக்கு ஒரு சாதகமான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் கருணாநிதி முதலமைச்சராக இருந்த காலத்தில் வழங்கியது. அந்த தீர்ப்பை மட்டும் அன்னைக்கு அமல்படுத்தி இருந்தா முல்லை பெரியாறு பிரச்சனையில் நமக்கு சங்கடம் இல்லை.
2,38,000 ஏக்கர் தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, விருதுநகர் 5 மாவட்டங்களினுடைய பாசனத்துக்கும் தாகத்திற்கும் அதுதான் ஆதாரம். தண்ணி தரமாட்டேங்கிறான். உச்சநீதிமன்றம் பாதுகாப்பான தீர்ப்பு வழங்கிட்டு கருணாநிதி நிறைவேற்ற ஒரு துரும்ப தூக்கி போடல. அச்சுதானந்தன் அன்னைக்கு சட்ட